பாடல் சகோதரர் தமிழ் மாமணி தேரிழந்தூர் தாஜுத்தீன் அவர்கள். எங்க டாக்டர் கூட மெய்மறந்து ரசித்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஆழ்மை திறனை அல்லாஹ் தஆலா அறிவு திறனையும் பார்க்கும் பொழுதெல்லாம் மெய் சிலிர்க்கிறது. நிறைய துவா செய்கிறோம். அழகான முறையில் ஒவ்வொரு தலைப்பாக தேவைக்கு சமுதாயத்துக்கு தேவையான கருத்துக்கள். வீட்டுக்கு நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பானா, உன் வீட்டுக்கு நான் வந்தேனே, என்னை கேவலப்படுத்தி காரி துப்பாமல் அது ஒண்ணுதான் பாக்கி என்னை விரட்டி அனுப்பினிய ஞாபகம் இருக்கா என்று கேட்ட பொழுது, அல்லாஹ் நீ என் வீட்டுக்கு வந்தியா, எப்ப வந்த என்று கேட்ட பொழுது, போடுங்க அந்த கிரெடிட் கார்டு, அந்த சிம் கார்டு எடுத்து போடுங்கன்னு சொல்லி மலக்குகள்கிட்ட உத்தரவு போடுவாங்க. அல்லாஹ் அந்த நேரத்துல நாம் நம்முடைய வரக்கூடிய அந்த ரமலானிலே வீட்டுக்கு வீடு பிச்சைக்காரர்கள் வேஷத்துல அதாவது யாசகர்களுடைய வேஷத்தில அல்லாஹ் தான் வருவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வேடத்திலே வருபவர்களை நாம் பார்த்து முதல் போடக்கூடிய அந்த தானம் நேர ஆண்டவன் கைக்கு மேல அவன் கையில உழுந்து அதற்கு பிறகுதான் அந்த காசு அந்த கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு அந்த யாசகருடைய கைக்கு போகிறது என்பதை சொல்லும் பொழுது அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை துணைவியார் ஆயிஷா அம்மையார் உடனே அப்படி யாசகர்கள் வீட்டுக்கு வரும் பொழுதெல்லாம் தனது வீட்டில் உள்ள அந்த அத்தர் தேய்ந்த நாணயங்களை எடுத்து கொண்டு முதலில் போடுவார்கள். இதை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ஆயிஷாவே எல்லாரும் புது பழக்கமா இருக்கு, அத்தனை தனி கொண்டு போட்டுட்டு இருக்கீங்க. ஆமா யார சொல்லலாம், நீங்க தான் சொன்னீங்க முதல்ல அல்லாஹ்வுடைய கைக்கு போகுது, அதுக்கப்புறம் தான் யாசகருடைய கைக்கு போகுது என்பதை கொடுக்கும் பொழுது வாசனை திரவியமாக எல்லா இடத்திலும் போய் சேரட்டுமே என்று நான் கொடுத்தேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் ஆச்சரியத்தோடு பார்த்தார்கள் என்று சொன்னார். நாமும் நம் வீட்டிற்கு வரக்கூடிய இந்த ரமலானிலே வரக்கூடிய விருந்தினர்களை நாம் நல்ல சரியான தூக்கத்தில் வந்து தட்டுவாங்க. ஆனாலும் அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நாம் எந்த போர்வையில் நமக்கு பறக்கத்து செய்து கொள்வோம் நமக்கு தெரியாது. எனவே வரக்கூடிய யாசகர்களை, ஏழைகளை, மிஸ்கின்களை, முசாஃபிர்களை அவர்களுக்கு முடிந்தவரை நம்மால் முடிந்த தான தர்மங்களை வழங்க வேண்டும். இதைத்தான் நாகூர் ஹனீஃபா அவர்கள் ஒரு வரியில் சொன்னார்கள். வாசல் வழியோரம் கையேந்தி நின்று தேம்பும் எளியோரின் துயர் கோலம் கண்டு, வாசல் வழியோரம் கையேந்தி நின்று தேம்பும் எளியோரின் துயர் கோலம் கண்டு, நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே, நெஞ்சம் இறங்காமலே கொஞ்சம் வழங்காமலே, நாவு கூசாமல் நிலை மாறியே சலாமா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, தீனோரே நியாயமா. சொல்லுங்க. இடையில ஒரு பிள்ளைங்க சொல்லிச்சு, இடையில இருந்து பிள்ளைகள் பேசும்போது சொன்னார்கள், வட்டி கொடுக்கவுடைய வீட்டில நாம உருந்து கூட சாப்பிடக்கூடாது என்று. வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம் ஏழை விழி நீரில் எரிகின்ற தீபம், வட்டி தொழிலாலே கிடைக்கின்ற லாபம் ஏழை விழி நீரில் எரிகின்ற தீபம், இதை உணராமலே நன்கு பாராமலே, இதை உணராமலே நன்கு பாராமலே, ஏக இறையோனின் நெறி இழந்து வாழலாமா, தீனோரே நியாயமா மாறலாமா, தூதர் நபி போதனையை மீறலாமா, உள்ளம் சோரலாமா, காணல் நீராகும் புவி வாழ்வு இங்கே, அது கரை சேரும் ஒரு நாளில் அங்கே, காணல் நீராகும் புவி வாழ்வு இங்கே, அது கரை சேரும் ஒரு நாளில் அங்கே, இதை உணராமலே திரும்பி பாராமலே நீங்கள் தரை மீது தடுமாறி
சோரலாமா வீணோரே நியாயமா